நைல் நதியின் சர்டிபிகேட் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க் எடுத்திருக்க, ஆனா உன்கிட்ட டேலண்ட் இல்லையேம்மா, உனக்கு நான் என்ன வேலை போட்டு கொடுப்பேன் என்று யோசிக்கிறார் கம்பெனி ஓனர். பின்பு அவர் நதிக்கு திலீப்பின் நண்பனுக்கு, அதாவது தர்ஷனுக்கு கீழ் வேலை செய்யுமாறு அனுப்பிவிட்டார். தர்ஷனுக்கு கீழ் 3 வேலை செய்கின்றனர். அதில் ஒருவராக நதி உள்ளாள். நதி தனக்கு கீழ் வேலை செய்கிறாள் என்ற தகவல் கிடைத்தவுடன் தர்ஷனுக்கு மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. எல்லார் முன்னாடியும் எப்படி பேசின, என்னமோ கம்பெனியே உன்னோடது மாதிரி. இப்போ என்னோட டைம். 2 நாள்ல உன்னை இங்கிருந்து ஓட விடுறேன் பாரு. என்னை அசிங்கப்படுத்தின, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் என்ற மனதிற்குள் சந்தோஷப்பட்டான் தர்ஷன். தன்னை சுற்றி முழுவதும் வெள்ளை சுவர்கள், கண்ணாடியால் மூடப்பட்ட கதவுகள். மற்றவர்களின் நிறத்தோடு தன்னுடைய நிறத்தை ஒப்பிட்டு பார்க்கிறாள். தன்னம்பிக்கை முழுவதும் இழந்துவிட்டாள். மற்றவர்கள் முன் எழுந்து செல்வதற்கும் நடப்பதற்கும் பேசுவதற்கும் தயங்கினாள். இது என்ன உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரே இடத்துல உட்காந்துருக்க, வேலை பார்க்க வந்தியா இல்ல சும்மா உட்காந்துட்டு போக வந்தியா என்று அவளை பார்த்து சொன்னான் தர்ஷன். எதிரில் ஒரு கடை இருக்கு, அங்க போய் 2 டீ வாங்கிட்டு வா என்று அனுப்புகிறான் தர்ஷன். நதிக்கு தூக்கி வாரி போடுகிறது. சார் என்ன சொன்னீங்க, எனக்கு சரியா கேட்கல என்று தான் கேட்டதை உறுதிப்படுத்தி கொள்ள மீண்டும் கேட்கிறார். காது கேட்காதா? இந்த ஓனருக்கு செலக்ட் பண்ண கூட தெரியல, குப்பையில கிடக்கிறதெல்லாம் ஆபீஸ்ல சேர்த்து வச்சிருக்காரு. எம்மா போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னேன் என்றான் தர்ஷன். சார் டீ வாங்கிட்டு வரதெல்லாம் என்னோட வேலை இல்ல என்றாள் நதி. இங்க பாரு, நான் சொல்றத நீ கேட்கணும். யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கொடுத்த வேலை உனக்கு பொருத்தமா இருக்கும். நீ மட்டும் இப்ப போய் டீ வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, மேனேஜர் கிட்ட டைரக்டா போய் எந்த வேலையும் செய்ய தெரியலன்னு சொல்லிடுவேன். அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. வீட்டுக்கு போமான்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுவாரு. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். எப்படி வசதின்னு பார்த்துக்கோ என்றான் தர்ஷன். நான் போய் வாங்கிட்டு வரேன் சார் என்றாள் நதி. நதி டீ கடையில் சென்று டீ வாங்கிவிட்டு திரும்பும் பொழுது, ஏமா நில்லு, பணம் கொடுக்காம நீ பாட்டுக்கிட்டு டீ எடுத்துட்டு போற என்றார் டீ கடைக்காரர். கிளாஸ் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் போது பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு டீ வாங்கி கொண்டு ஆபீஸ்க்கு வருகிறாள். தர்ஷன் அவள் டீ வாங்கி வருவதை பார்த்து மற்றவர்களிடம் பேசி சிரிக்கிறான். அவள் வாங்கி கொண்டு வந்த 2 டீ டம்ளரையும் வாங்கி கீழே ஊற்றிவிட்டு அவள் கையில் கிளாஸை திரும்ப கொடுக்கிறான். கண்கள் கலங்கினாலும் சமாளித்து கொண்டு, சார் டீ கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும் என்றாள் நதி. நீ வாங்கி கொண்டு வந்த டீயை யார் குடிச்சாங்களோ அவங்க கிட்ட போய் வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் தர்ஷன். நதி மாலை நேரம் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போவதற்காக வைத்திருந்த பணத்தை டீக்காரரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் ஆபீஸ்க்கு வருகிறாள். அவள் மனம் அவளோடு போராடி கொண்டிருக்கிறது. தன்மானத்தை இழக்கும் அளவிற்கு போன பிறகு எதற்கு இந்த வேலை செய்ய வேண்டும்? உலகத்தில் வேறு கம்பெனியே இல்லையா என்று ஒரு புறம் நினைத்தாலும், செல்லும் கம்பெனி எல்லாவற்றிலும் இவன் போல் ஒருவன் கண்டிப்பாக இருப்பான். பயந்து பயந்து ஒவ்வொரு கம்பெனியாக தாவி செல்ல அவளுக்கு விருப்பமில்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மற்றவர்களுக்கு முன் அவளை அசிங்கப்படுத்துவதே கண்ணோட்டமாய் இருந்தான் தர்ஷன். ஒவ்வொரு முறையும் பொறுத்து சென்றாள் நதி. ஒரு நாள் பதுங்கும் புலி பாயும் என்பதை மறந்தான் போல. தர்ஷனின் உடன் வேலை செய்யும் ஒருவர் அவனுக்கு ஒரு யோசனை சொல்கிறான். உனக்கு அந்த பொண்ணை பழி வாங்கணும்னா இந்த ஃபைலை கொடுத்து வேலை பார்க்க சொல்லு. இந்த ஃபைல் ஓனர் கிட்ட போகும்போது யார் பண்ணதுன்னு கேட்பாரு. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கை காட்டுவோம். அப்புறம் என்ன சிறப்பான சம்பவம் நடக்கும். அவன் யோசனை மிகவும் பிடித்திருந்ததால் அப்படியே செய்தான் தர்ஷன். இவர்களின் திட்டம் தெரியாமல் இந்த ஃபைலை வாங்கி வைத்துக்கொண்டு வேலை செய்கிறாள் நதி. தங்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை நதியின் கைக்கு சென்றதால் இவர்கள் இருவரும் அரட்டை அடித்துக்கொண்டு நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தனர். எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று முன் தகவல் அவளுக்கு சொல்லப்படவில்லை. அவளுக்கு தெரிந்த முறையில் வேலை முடித்த பின்பு அந்த ஃபைலை அவள் கையில் இருந்து பிடுங்கி கொண்டான் தர்ஷன். அந்த ஆரஞ்சு நிறம் ஃபைலை ஊர்வலம் போல எல்லாருடைய இடத்திற்கும் கொண்டு சென்று அதை மேனேஜர் டேபிளில் வைக்கிறான். தர்ஷன் இப்படி செய்ததும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டாள் நதி. அலுவலகத்தின் நேரம் முடிந்ததால் ஓனர் அந்த ஃபைலை பிரித்து பார்க்கவில்லை. தர்ஷனின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுத்தது. இருப்பினும் அவனது நண்பர், விடுமச்சி, நாளைக்கு காலையில மிச்சத்தை வச்சுப்போம் என்றான். நதி எப்படி வீட்டுக்கு செல்வது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறாள். அவள் நிற்பதை பார்த்த தர்ஷன் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் வேகமாக வந்து அவளுக்கு பின்பாக ஒளிபானை அழுத்துகிறான். அங்கிருந்தவர்கள் அவனை மிரட்டவே இவளை முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான். கிஷோருக்கு போன் கால் செய்யலாம் என்று நினைத்தவள் கைபேசி எடுத்து யோசித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பைக்குக்குள் போட்டுவிட்டாள். யாருடைய உதவியையும் நாடாமல் வீடு வரை நடந்து செல்வோம் என்று முடிவெடுத்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் பாதி வழி செல்வதற்குள் இருள் சூழ்ந்துவிட்டது. ஒவ்வொரு தெருக்களிலும் நுழையும் பொழுதும் நாய்களின் சத்தம் அவளை பயமுறுத்துகிறது. தன்னை கடந்து செல்பவர்களை பார்த்து இதயம் படபடக்கிறது.
அவளை கடந்து சென்ற கார் ஒன்று மீண்டும் திரும்பி அவள் அருகே வருகிறது. அவள் விரைவாக நடந்து செல்ல முயற்சி செய்கிறாள். நதி, ஒரு நிமிஷம் நில்லு என்று காரின் கதவை திறந்து வேகமாக வெளியே வந்து நின்று சொல்கிறான். திலீப் குரலை பிடித்து கொண்ட நதி உடனே அவனை திரும்பி பார்க்கிறாள். அவன் அருகில் ஓடி சென்று, இந்த நேரத்துல எங்க போற என்று கேட்கிறான். இந்த நேரத்துல எங்க போவாங்க, வீட்டுக்கு தான் போறேன் என்றாள் நதி. ஆட்டோ டாக்ஸி ஏதாவது பிடிச்சு போகலாம்ல என்றான் திலீப். எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் என்றாள் நதி. நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படியே என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. வா, கார்ல வீட்டுல கொண்டு போய் விடுறேன் என்றான் திலீப். உங்க உதவி எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் என்றாள் நதி. நதி, சொன்னா கேளுங்க, இது கொஞ்சம் மோசமான ஏரியா என்றான் திலீப். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்றாள் நதி. கிஷோர் நதிக்கு கால் செய்கிறான். நதி, எங்க இருக்க என்றான் கிஷோர். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன் என்றாள் நதி. நீ 2 நாளா சரியில்லை, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நைட் டைம் ரொம்ப லேட்டா வர, என்னதான் பண்ற நீ என்று கேட்கிறான் கிஷோர். கிஷோர், நான் தான் சொல்றேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், நீ போனை வை என்றாள் நதி. என்னமோ பண்ணு, ஆனா பிரச்சனைன்னு என்கிட்ட வந்துடாத என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கிஷோர். ஆட்டோக்கு எவ்வளோ காசு ஆகுமோ அந்த பணத்தை என்கிட்ட கொடு, அதை கூட நான் வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு தனியா போகாத, உங்க வீட்டுல நான் விட்டுடுறேன் என்றான் திலீப். இந்த அனாதை மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க என்று வாய் வழியே வார்த்தைகள் வந்தாலும் மனம் அவனுடன் செல் என்றே திரும்ப திரும்ப சொல்கிறது. நான் வேணும்னா வீடு வரைக்கும் உன் கூட நடந்தே வரேன், ஆனா காரை சேஃபான பிளேஸ்ல விட்டுட்டு வர வரைக்கும் நீ இங்கே ஏறி என்றான் திலீப். போங்க, ஆனா நீங்க திரும்பி வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நதி நடக்க ஆரம்பித்தாள். அவளின் பிடிவாதத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திலீப் திரும்பி சென்றான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன், இந்த நேரத்துல தனியா நடந்து போறேனேன்னு கொஞ்சமாவது தோணுதா அவனுக்கு? கூப்பிட்ட உடனே ஏறி போக முடியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டா வந்திருக்க போறேன். வேணாம் வேணாம், கார்ல இருந்து இறங்குறத பார்த்துட்டா கிஷோர் சும்மாவே திட்டுவான், இத பார்த்தா இன்னும் திட்டுவான், நடந்தே போவதுதான் நல்லது என்று மனதில் அவளே பேசிக்கொண்டு நடந்து செல்கிறாள். ஒரு சிறிய பாலத்தின் ஓரத்தில் 5-6 பேர் மதுபானம் அருந்தி கொண்டிருக்கின்றனர். அவர்களை கடந்து வேகமாக செல்ல வேண்டும் என்று விரைவாக நடக்கிறாள். அவள் அவர்களுக்கு நேர் வரும்பொழுது தூரத்தில் இருந்து கண்ணாடி பாட்டில் பறந்து வந்து அவள் கால்களில் முன்னே விழுந்து சிதறுகிறது. நதியின் கண்களில் பயத்தை காண முடிந்தது. கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. இன்னும் ஒரு 8 எடுத்து வச்ச, அடுத்த பாட்டில் உன் தலைக்கு தான் குறி வைப்பேன் என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன் சொன்னான். அந்த கூட்டம் அவளின் அருகே வருவதற்குள் தூரத்தில் இருந்து கண்ணை கூசும் அளவிற்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் திலீப்பின் கார் லைட்டில் இருந்து வருகிறது. பின்பு அந்த 5 அங்கிருந்து ஓடிவிட்டனர். நதி நடக்க ஆரம்பித்தாள். இருள் சூழ்ந்த வீதி என்பதால் அவள் பின்பாக கார் மெல்ல நகர்ந்து செல்கிறது. எப்படியோ வீடு வாசல் வரை வந்துவிட்டாள். அதுவரைக்கும் அவளின் பின்பாக கார் வந்தது. நதி மிகவும் அசதியானாள். வீட்டுக்குள் நுழையும் பொழுது திரும்பி பார்க்காமல் உள்ளே சென்றாள். பின்பு அவளின் வீட்டை கார் கடந்து சென்றது. சென்ற பிறகு சென்ற வழியை பார்க்கிறாள். நதி உள்ளே வந்ததை பார்த்த கிஷோர் அவளை முறைத்துவிட்டு அவனுடைய வேலையை பார்க்கிறான். தன்னுடைய அறைக்குள் சென்று தன்னைத்தானே அமைதிப்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறாள். அவளிடம் இருந்த பணம் முழுவதும் காலியானது. பணம் வேண்டும் என்று உரிமையாக கேட்க அப்பாவுடன் இல்லை என்பதை நினைத்து அவளின் கண்கள் கலங்குகிறது. சமையலறையில் இருந்து, பொட்ட புள்ள 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும், கேட்க ஆள் இல்லைன்னா இப்படிதான், சும்மாவே தெருவில் இருக்கிறவங்க யார் யாருன்னு கேட்டு உசுர வாங்குறாங்க. இப்படி ராத்திரி நேரம் வீட்டுக்கு வந்தா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்று மடமட என பேசி முடித்தாள் கிஷோரின் அம்மா. இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க, அமைதியாயிரு என்றான் கிஷோரின் அப்பா. அது எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தானே பொறுப்பு. இது வரைக்கும் தேடி வராத சொந்தம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் தேடி வரும் என்றாள் கிஷோரின் அம்மா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அமைதியாயிரு, நீ பேசுறதெல்லாம் கேட்டு அந்த புள்ள வருத்தப்பட போகுது என்றார் கிஷோரின் அப்பா. நதியின் சூழ்நிலை அவளை அழுத்தி கொண்டிருக்க இருள் சூழ்ந்த அறையில் கைகளால் வாயை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். அந்த அறைக்குள் ஒரு உருவம் நடந்து வந்து அவள் தோள்பட்டையின் மீது கை வைத்தவுடன் அவள் கண்களை திறந்து பார்த்து கிஷோர் என்று அறிந்து கொண்டதும் அவனை கட்டிப்பிடித்து அழுகிறாள். கிஷோரின் கண்களிலும் நீர் கசிகிறது. என்ன மன்னிச்சிடு நதி, நான் உன்னை அதிகமா காயப்படுத்திட்டேன் என்றான் கிஷோர். அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். அழுகையின் சத்தம் கேட்டு கிஷோரின் அப்பா அம்மா வந்து பார்க்கிறார்கள். பின்பு கிஷோரின் அப்பா மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டார். என்னங்க, எதிர் வீட்டு கனகா சொன்ன மாதிரி நம்ம பிள்ளையும் அந்த பொண்ணும் விரும்புறாங்களா என்றாள் கிஷோரின் அம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அப்படி இருந்திருந்தா முன்னாடியே சொல்லியிருப்பான், நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத என்றார் கிஷோரின் அப்பா. அந்த பொண்ணு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வருவாங்க, எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதனால நம்ம பையனுக்கும் அந்த மாதிரி எண்ணம் வரலாம்ல என்றாள் கிஷோரின் அம்மா. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இதுல என்ன இருக்கு,
நதி நல்ல பொண்ணு தானே என்றார் கிஷோரின் அப்பா. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு வேற ஜாதி. சொந்தக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன் என்றாள் கிஷோரின் அம்மா. உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு நதி, சொன்னாதானே தெரியும் என்றான் கிஷோர். கிஷோர், கொஞ்ச நாளைக்கு நான் என்னோட வீட்டுல போய் இருக்கட்டுமா என்று கேட்கிறாள் நதி. அங்க போய் தனியா எப்படி என்றான் கிஷோர். ப்ளீஸ் கிஷோர், கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு வரேன். அங்க எனக்கு எந்த பயமும் இல்ல. கொஞ்ச நாள் மட்டும் ப்ளீஸ் கிஷோர். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அப்பா 2 நாள் 3 நாள்னு வெளியே போயிட்டா நான் மட்டும் தனியா தானே இருப்பேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் ப்ளீஸ் என்றாள் நதி. விருப்பமே இல்லாமல் அவள் சொல்வதற்கு அனுமதி கொடுத்தான் கிஷோர். அப்பொழுதுதான் நதிக்கு மன நிம்மதி கிடைத்தது. இவ்வளவு நாள் தன்னிடம் கிஷோர் கோபமாக பேசியதற்கான காரணத்தை கேட்கிறாள் நதி. செவிலியராக வேலை செய்யும் பரத் உன்னுடைய புகைப்படத்தை எல்லாம் பார்த்துட்டு பிடித்திருக்கிறதுன்னு தான் சொல்லி உன்னை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தாரு. ஆனா உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் திருமணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ தான் ஏதோ பேசி அவரோட மனசை மாத்திட்டேன்னு நினைச்சேன் என்றான் கிஷோர். அவர் என்ன பொண்ணு பார்க்க தான் வந்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது கிஷோர். அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும். அன்னைக்கு முழுக்க எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாரே தவிர இதை பத்தி அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் கூட வேலை செய்யறவங்க பேசிக்கிட்டதை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நீ அன்னைக்கே என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் என்றாள் நதி. என்ன மன்னிச்சிடு நதி என்றான் கிஷோர். இவ்வளோ நாள் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ என்னை இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்க. சரி விடு என்றாள் நதி. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நாளைக்கு நானே கூட்டிட்டு போய் உன்னை உன் வீட்டில் விடுறேன். எப்போ உனக்கு இங்க வரணும்னு தோணுதோ ஒரு ஃபோன் பண்ணு. அடுத்த நிமிஷமே உன்னை வந்து கூட்டிட்டு வரேன் என்றான் கிஷோர். என்று சொன்னாள் நதி. மறுநாள் காலை நதி கஜேந்திரன் ஐயா செவிலியர் பரத்தின் திருமண நிச்சயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்ததை மறந்தாள். அவள் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கார் வாசலில் வந்து நிற்கிறது. காருக்குள் கஜேந்திரன் ஐயா அமர்ந்திருக்கிறார். திலீப் உள்ளே எப்படி செல்வது என்று தயங்கிக் கொண்டிருக்கிறான். திலீப், எப்பப்பா வந்த? எதுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்க? உள்ளவா, 2 பேரும் உள்ளதா இருக்காங்க என்றார் கிஷோரின் அப்பா. இல்லைங்க ஐயா, நேரம் ஆயிடுச்சு. அப்பா கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உடல்நல சரியில்லை. எழுந்து நடந்து வர சிரமப்படுவாங்க. நீங்க நதியை கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வர சொன்னா நல்லா இருக்கும் என்றான் திலீப். அப்படியா, சரிப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். நதி, அந்த திலீப் தம்பி வெளியே வந்திருக்கு. உன்னை வெளியே வர சொன்னா. சீக்கிரமா போய் பாரு என்றார் கிஷோரின் அப்பா. அச்சோ, மறந்தே போயிட்டேன் என்றாள் நதி. என்ன நதி, என்ன விஷயம் என்றான் கிஷோர். நேற்று கஜேந்திரன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாள். இதுல என்னமா இருக்கு? அவ்வளோ பெரிய மனுஷன் நீ வரணும்னு நினைக்கிறாரு. பரத் தம்பி நமக்கு தெரிஞ்சவர் தானே. நேத்து கூட வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாரு. நீ போயிட்டு வாமா நதி. இப்பதான் அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. என்னால வர முடியாது என்றார் கிஷோரின் அப்பா. என்ன நதி முடிவெடுத்திருக்க என்று கேட்கிறான் கிஷோர். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல கிஷோர். நீயே சொல்லு, நான் என்ன செய்யணும்? எனக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை என்றாள் நதி. திலீப் மட்டும் வந்திருந்தா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். கஜேந்திரன் ஐயா வந்திருக்காரு. அவர் மனசை கஷ்டப்படும்ல. நீ போயிட்டு வா நதி. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் என்றான் கிஷோர். என்று தலையாட்டினாள் நதி. நதி சென்று பின்புற இருக்கையில் கஜேந்திரன் ஐயாவின் அருகில் அமர்ந்தாள். திலீப் காரை பரத்தின் வீட்டை நோக்கி நகர்த்துகிறான். கிஷோரின் அப்பா அம்மா இருவரும் கிஷோரை பிடித்து அவர்களுக்கு நதியை எப்படி தெரியும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு நடந்த எல்லாவற்றையும் கிஷோரின் மூலம் தெரிந்து கொண்டார்கள். என்னங்க, நீங்க நாளைக்கு நல்ல நேரமா பாருங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்துடுவோம் என்றாள் கிஷோரின் அம்மா. அம்மா, அவசரப்படாதீங்க. இது மட்டும் நதிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்று கிஷோர் கூறுகிறான். நீ சும்மா இருடா, அவ சின்ன புள்ள, அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்றாள் கிஷோரின் அம்மா. இவர்கள் மூவருக்கும் பரத்தின் வீட்டில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. அவர்கள் சொந்த பந்தங்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்க இவர்கள் மூவரும் சென்று அங்குள்ள நாற்காலியில் அமர்கின்றனர். நதியின் அருகில் திலீப் அமர்ந்திருக்கிறான். அவளிடம் நிறைய முறை பேச முயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்குள் ஏதோ ஒன்று அவனை தடுத்து நிறுத்துகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்த பிறகு மூவரும் சாப்பிடும் இடத்திற்கு செல்கின்றனர். சாப்பாடு பரிமாறும் இடத்திற்கு பரிமாறும் நபர் இருவர் மட்டுமே இருந்ததனால் அனைவருக்கும் பரிமாற நேரமானது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நதி உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்தாள். நதி, எங்கம்மா போற என்றார் கஜேந்திரன். 5 நிமிடத்தில் திரும்ப வந்து விடுகிறேன் என்று சென்றாள். சமையல் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று அவளே உணவை கொண்டு வந்து பரிமாற ஆரம்பித்தாள். அங்கிருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் ஒன்றொன்றாக கொண்டு வந்து கஜேந்திரன் ஐயாவிற்கு மட்டும் பரிமாறினாள். அருகில் இருந்த திலீப்பை அவள் நினைத்து கொள்ளவில்லை. அவள் உணவை பரிமாற ஆரம்பிக்கும் போது தனக்கும் பரிமாறுவாள் என்று எதிர்பார்த்தான் திலீப். எங்கிருந்து வந்தாள் என்று தெரியவில்லை. பின்புறத்தில் இருந்த அழகான கிழவி ஒருவள், பாப்பா, அந்த புள்ளைக்கு கொஞ்சம் சோறு வையேன், அது உன்னையே பார்த்துட்டு இருக்கு. வரும்போது 3 பேரும் ஒன்னாதானே வந்தீங்க என்றாள். என் அப்பனுக்கு இல்லாத அக்கறை இந்த கிழவிக்கு வந்திருக்கு. வைக்க வைக்க சாப்பிட்டுட்டே இருக்காரு.
பக்கத்துல தானே பிள்ளை இருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைக்க சொல்லியிருந்தா என்ன என்று தனக்குள் பேசிக்கொண்டான் திலீப். உணவு பரிமாறுபவர் நதியின் அருகில் வந்து, ஏமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற வேண்டாமா என்று அவள் கையில் இருந்து சோறு வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை பிடுங்கி கொண்டு சென்று விட்டார். திலீப் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். கஜேந்திரன் சாப்பிட்டு முடித்த பிறகு அவரை கூட்டிக் கொண்டு பாரத்தை பார்த்துவிட்டு இருவரும் வீட்டின் வாசலில் சென்று நிற்கிறார்கள். ஆனால் கஜேந்திரன் இருவரையும் சாப்பிட சொல்லவில்லை. அவன் காரை இயக்கும் போது, என்னோட ஃப்ரெண்டை பார்க்கணும், ரெஸ்டாரண்ட் போயிட்டு போப்பா என்றார் கஜேந்திரன். என்று வண்டியை திருப்பினான் திலீப். நதி, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காமா என்றார் கஜேந்திரன். அவளுக்கு இன்று விடுமுறை. ஐயா, அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்கிறேன், அங்கிருந்து பஸ்ல வீட்டுக்கு போயிடுறேன் என்றாள் நதி. பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்கு தான் உன்னை நான் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேனா? திலீப்பை கூட்டிட்டு போய் விட சொல்றேன் என்றார் கஜேந்திரன். கார் ரெஸ்டாரண்டில் நின்றது. திலீப் காரை பார்க்கிங்கில் நிறுத்தி வர சென்றான். அவன் காரை நிறுத்திவிட்டு ரெஸ்டாரண்டிற்குள் நுழையும் பொழுது நதி மட்டுமே தனியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவன் அவ்விடத்திற்கு போகாமல் தூரமாகவே நின்றிருந்தான். சார், உங்களை அந்த மேடம் கூப்பிடுறாங்க என்று ஒருவர் வந்து திலீப்பை அழைக்கிறான். திரும்பி பார்த்தவன், யார் என்ன கூப்பிட்டாங்க என்று கேட்கிறான். அதோ அங்க கருப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் என்று நதியை கை காட்டுகிறான். இவ எதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுறா? ஒருவேளை இவன் பொய் சொல்லிட்டு போறானோ என்று திலீப் யோசித்துக் கொண்டிருக்கிறான். திலீப் சார், இங்கு வாங்க என்று அழைத்தாள் நதி. அவன் நதியின் அருகில் சென்றான். கஜேந்திரன் ஐயா வரதுக்கு லேட் ஆகுமா, 2 பேரையும் சாப்பிட சொன்னாரு, உட்காருங்க என்றாள் நதி. இவளை புரிஞ்சிக்கவே முடியாது போல. சைக்காலஜில PhD முடிச்சவன் கூட குழம்பி கோமாக்கு போயிடுவான் என்று மனத்திற்குள் எண்ணிக்கொண்டு அவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்கிறான். அவர்கள் கேட்ட உணவு வந்தவுடன் இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல நதி. நேத்து வீட்டில் விடுறேன்னு சொன்னேன், அவ்வளவு பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்ட. நேத்து இருந்த கோபத்துக்கு கோபம் குறைய பல வருஷம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சாப்பிடலான்னு கூப்பிடுற என்றான் திலீப். சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க என்றாள் நதி. அதன் பிறகு திலீப் பேசவில்லை. திலீப்க்கு அவனோட ஆபீஸில் இருந்து போன் கால் வரவே அதை எடுத்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவனை கண்டுக்காமல் சாப்பிட்டு முடித்தாள். கைகளை கழுவி விட்டு வந்த பிறகும் அவன் போன் பேசி கொண்டிருக்கிறான். வைக்கப்பட்ட உணவு தட்டில் அப்படியே இருக்கிறது. அவன் பேசுவதிலே முழு கவனம் செலுத்தியிருந்தான். அவள் சிறிது நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்தவள், இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம கிஷோருக்கும் இருந்தா எப்படி இருக்கும் என்று யோசித்தாள். மீண்டும் அவன் அருகே வந்து அமர்ந்தவள் அங்கிருந்த மேகசின்களை எடுத்து பார்த்தாள். திலீப் இன்னும் கால் பேசி முடிக்கவில்லை. கஜேந்திரன் ஐயாவும் வருவது போன்று தெரியவில்லை. அவளுடைய அலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஹாப்பி சண்டே நதி, நாளைக்கு காலையில சிறப்பான சம்பவம் ஆபீஸ்ல இருக்கு, சரியான நேரத்துக்கு வந்துடு என்று அனுப்பப்பட்டிருந்தது. கண்டிப்பா இது திலீப்போட ஃப்ரெண்டா தான் இருக்கும் என்று நினைக்கிறாள். நம்மள ஆபீஸ்ல இருந்து போக வைக்கிறதுக்கு இவன் எந்த எல்லைக்கும் போவான். இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவனை பத்தி திலீப் கிட்ட சொல்லலாமா? இல்ல வேணாம், நம்மளால ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகக்கூடாது என்று நினைத்தாள் நயன்நதி. திலீப் ஆபீஸுக்கு சென்று 1 வாரத்திற்கு மேல் ஆகிறது. அவன் இல்லாததால் ஆபீஸில் நடக்கும் மொத்த பிரச்சனைக்கும் இங்கிருந்தே போன் காலில் தீர்வு சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் நதி ரிலாக்ஸாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். திலீப்பின் மனதிற்குள், ஒரு வார்த்தையாவது என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாளா பாரு, எவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இதுவே சந்தியாவா இருந்தா சொல்லுற வரைக்கும் விட்டுருக்க மாட்டா என்று புலம்பிக் கொண்டிருந்தான் திலீப். திலீப் சார் என்று அவள் கூப்பிடுகிறாள். என்ன என்று அவன் சைகையில் கேட்கிறான். அவன் நினைத்து முடிக்கவில்லை. அதற்குள் சந்தியா அங்கு வருகிறாள். சந்தியா வந்திருப்பதை பார்த்தவுடன் நதி தகவலை திலீப்பிடம் சொல்கிறாள். அதுக்கு இப்ப என்ன செய்யணும், உன் வேலையை மட்டும் பாரு என்று சொல்லிவிட்டு திலீப் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கண்ணாடியால் ஆன சுவரின் பக்கம் சென்று ரோட்டில் செல்லும் வாகனங்களை பார்த்து கொண்டு போன் பேசிக் கொண்டிருக்கிறான். சந்தியா நதி இங்கு இருப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை. நதியை பார்த்தவுடன் அவள் அருகில் சென்று, நீ இங்க என்ன செய்ற என்று கோபமாக கேட்டாள். ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க, நீ இங்க எதுக்கு வந்த என்றாள் நதி. சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள் சந்தியா. நதி சிறிய புன்னகையை கொடுக்க, நீ எதுக்கு சிரிக்கிற என்று கேட்டாள் சந்தியா. இல்ல, நான் மட்டும் உனக்கு முன்னாடி நிக்கலனா பொண்ணு தனியா சிரிக்குதுன்னு பூசாரி கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க என்றாள் நதி. தேவையில்லாம பேசாத நதி, இந்த ஹோட்டலோட ஓனர் நான் என்றாள் சந்தியா. ஹோட்டலோட ஓனர் பெயர் தியாகராஜன் இருந்துச்சே என்றாள் நதி. அவர் எங்க அப்பா தான் என்றாள் சந்தியா. ஓ அப்படியா என்றாள் நதி. சாப்பிடுறதுக்கு பணம் கொடுத்தியா இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டு பணம் கொடுக்காம ஓடலான்னு பாத்தியா என்றாள் சந்தியா. ஒரு நிமிஷம் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை சுத்தி பாரு, ஒரு காக்காவாவது இருக்குதா என்ன தவிர? ஹோட்டல் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கா என்று கேட்கிறாள் நயன்நதி. காமெடி பண்ணாத நயன்நதி, ஹோட்டல் டாப் லிஸ்ட்ல இருக்கு தெரியுமா என்றாள் சந்தியா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்று நக்கலாக கேட்கிறாள் நயன்நதி. இங்க பார் நதி, தேவையில்லாம பேசாத, தகுதி தெரிஞ்சு பேசு.
நீ எல்லாம் எனக்கு முன்னாடி கூட நின்னு பேசக்கூடாது என்றாள் சந்தியா. சரிங்க சந்தியா மேடம், உட்கார்ந்து பேசுறேன். கால் வலிக்குது என்கிறாள் நைல்நதி. உன்னை சொல்லக்கூடாது, உன்னை உள்ள விட்டார்ல எங்க அப்பா, அவரை சொல்லணும். எங்க அவரு என்று தேடுகிறாள் சந்தியா. உங்க அப்பாவை பார்த்து பேசதான் கஜேந்திரன் ஐயா போயிருக்காங்க என்றாள் நைல்நதி. என்னது, கஜேந்திரன் சார் வந்திருக்காரா என்று கேட்கிறாள் சந்தியா. கஜேந்திரன் சார் மட்டும் இல்ல, அவரோட பையன் திலீப்பும் வந்திருக்காரு என்றாள் நைல்நதி. என்ன சொல்ற நீ? யார் வந்து கேட்டாலும் நான் திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் என்று சுற்றுமுற்றும் தேடுகிறாள் சந்தியா. அதோ அங்க நிக்கிறார் பாரு திலீப் என்று கையை காட்டுகிறாள் நைல்நதி. திலீப்பின் அருகில் வேகமாக சென்றவள் அங்கிருந்த கண்ணாடி பூத்தொட்டியை கீழே போட்டு உடைத்தாள். சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறான் திலீப். என்ன அசிங்கப்படுத்தணும்னு தான் தேடி தேடி வரியா? நீ அசிங்கப்படுத்தியது பத்தாதுன்னு அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கியா என்று கேட்கிறாள் சந்தியா. நீ என்ன சொல்ற, எனக்கு புரியல என்றான் திலீப். உனக்கு எதுவுமே புரியாது திலீப், எல்லாம் அவ கொடுக்குற வசிய மருந்து செய்யற வேலை என்றாள் சந்தியா. என்ன உளறிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்றான் திலீப். அவளை சொன்ன உடனே உனக்கு இவ்வளோ கோவம் வந்து பாத்தியா? உன்கிட்ட உனக்கு கேட்கணும், எனக்கு துரோகம் செய்யணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு என்று கேட்கிறாள் சந்தியா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது தப்புனா நீ எனக்கு பண்ண துரோகமும் தப்புதான். அப்புறம் எங்களை சேர்த்து வச்சது நீதான். உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. நதி மாதிரி பொண்ணு கிடைக்க போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் என்றான் திலீப். நீ எனக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் அவகிட்ட சொன்னா ஒரு நிமிஷம் கூட உன் கூட இருக்க மாட்டா என்றாள் சந்தியா. அதெல்லாம் அவளுக்கு தெரியும் என்றான் திலீப். எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளா என்றாள் சந்தியா. அவளுக்கு நான் முத்தம் கொடுத்ததையும் பார்த்துட்டு தானே நீ மணமேடையில வந்து உட்கார்ந்துட்டு இருந்த என்று கேட்கிறான் திலீப். திலீப் என்று கத்துகிறாள் சந்தியா. சத்தம் போடாத சந்தியா, என்னை பொறுத்த வரைக்கும் இது பொது இடம் என்றான் திலீப். உங்க அப்பா இதுக்கு இங்க வந்திருக்காரு? நடந்ததெல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தாரா என்றாள் சந்தியா. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உங்க அப்பா தான் வீட்டுக்கு வந்து காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டு போனாரு. உன்னால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இடையில தான் விரிசல் விழுந்திருக்கு என்றான் திலீப். அப்பா என்று கத்திக்கொண்டே செல்கிறாள் சந்தியா. தலை வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே டீ ஆர்டர் சொல்லிவிட்டு நதியின் எதிரே வந்து அமர்ந்தான். அவங்களே கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி வருத்தத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்ன பேசுனீங்க, இவ்வளவு கோவமா போறாங்க என்றாள் நைல்நதி. அவ எனக்கு பின்னாடி இருந்து செஞ்சதெல்லாம் மறக்க முடியல, கோபதான் வருது. வெளிப்படுத்த கூடாதுன்னு இருந்தா கூட அவ சும்மா இருக்க மாட்டா. கீ கொடுத்து ஆடுற பொம்மைன்னு நினைச்சிட்டா போல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவ வேற என்றான் திலீப். ஒரு கார் ஹோட்டலின் முன் வந்து நின்றது. நதி சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். என்ன நதி, என்ன பாக்குற என்றான் திலீப். திலீப், நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்றாள் நைல்நதி. என்ன விஷயம் என்றான் திலீப். இப்போ ஹோட்டலுக்கு ஒருத்தவங்க சாப்பிட வராங்க. கார் முன்னாடி நிக்குது தெரியுதா? அவங்க உள்ள வரதுக்குள்ள தியாகராஜன் ஐயா ஓடி வந்து அங்க இருக்கிற கோட்டை எடுத்து மாட்டிப்பாரு. முகத்தை எல்லாம் தொடச்சிட்டு அவங்க கிட்ட போய் வெல்கம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்ட பிறகு ஆர்டர் கேட்டுட்டு உள்ள போய் அந்த கோட்டை கலட்டிட்டு உள்ள சமையல் பண்ணுவாரு தெரியுமா என்று சொல்கிறாள் நதி. என்ன சொல்ற நதி? அவங்க இந்த ஹோட்டலோட ஓனர், அவங்க ஏன் சமைக்க போறாங்க என்றான் திலீப். சமையல்காரர் எல்லாம் யாரும் உள்ள இல்ல. அவர் சமைச்சதை என் கண்ணால பாத்துட்டு வந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருக்கு என்றாள் நைல்நதி. அவள் சொன்னது போன்றே உள்ளே இருந்து தியாகராஜன் வந்து கோட்டை மாட்டிக்கொண்டு அவர்களை வெல்கம் செய்கிறார். திலீப் நதியை பார்த்து சிரித்தான். நீங்க கேட்ட டீ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் என்றாள் நைல்நதி. உள்ளே சென்ற சந்தியா வெளியே வரவில்லை. திலீப் மற்றும் நதி இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறாள் சந்தியா. 30 நிமிடங்களுக்கு பிறகு திலீப்பின் முதுகில் பலமான ஒரு அடி. கைபேசியை பார்த்து கொண்டிருந்தவள் சத்தம் கேட்டு அதிர்ந்து போனாள். முதுகில் அடித்துவிட்டு, எப்படி இருக்கிற திலீப் என்றார் தியாகராஜன். இப்படியும் ஒரு நலம் விசாரிப்பு நல்லாதான் இருக்கு. ஒருவேளை நடந்ததற்கு எல்லாம் பழிவாங்கும் நோக்கமாக இருக்குமோ என்று மனதிற்குள் நினைத்தாள் நதி. அடி பலம் என்பதால் அவனுடைய கை ஆறுதல் சொல்வதற்கு அடிக்கடி முதுகை தடவிக்கொள்கிறது. மறுபடியும் கையோட கூட்டிட்டு வந்திருக்க போல என்றார் தியாகராஜன். பரத்தோட நிச்சயத்துக்கு கூட்டிட்டு போனோம், அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றார் கஜேந்திரன். உடனே தியாகராஜன் சந்தியாவை அழைத்து கஸ்டமருக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோடு என்றார். என்னப்பா, என்ன போய் சர்வன்ட் வேலை பார்க்க சொல்றீங்க? அதெல்லாம் செய்ய முடியாது என்றார் சந்தியா. அவ்வளோ பெரிய கம்பெனியை ஈஸியாக டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணே அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணா, நீ நம்ம ஹோட்டலில் சர்வன்ட் வேலை பார்க்க மாட்டியா என்றார் தியாகராஜன். நீங்கள் அவ கூட என்னை கம்பேர் பண்ணி பேசாதீங்க, அவளும் நானும் ஒன்று கிடையாது. கோபமாக பேசிவிட்டு ஓட்டலில் இருந்து வெளியேறினாள் சந்தியா. கஜேந்திரனால் இந்த நிலையில் எதுவும் பேச முடியவில்லை. தியாகராஜன் யார் மீது கோபமாக இருக்கிறார் என்பதே புரியவில்லை. கஜேந்திரன் தியாகராஜனுடைய நட்பு இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை.
வீட்டுக்கு போகலாம் என்று சொல்கிறார் கஜேந்திரன். மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அப்பா சாரிப்பா, என்னாலதான் உங்க 2 பேருக்கும் இடையில மன கஷ்டம் என்றான் திலீப். நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. உங்க அம்மா இல்லாம உங்களை வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னோட அம்மா போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் என்றார் கஜேந்திரன். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க என்று காரை ஒரு மரத்தின் அடியில் நிறுத்திவிட்டான் திலீப். நதியோட அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே நிலை தான். ஆனா அவரோட வளர்ப்புக்கும் என்னோட வளர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு திலீப் என்றார் கஜேந்திரன். ஐயா, நீங்க தேவையில்லாம எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. உங்க வளர்ப்பு சரியில்லைன்னா எல்லாரும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க மாட்டாங்க. டாப் லிஸ்ட்ல உங்க பசங்களோட கம்பெனியும் இருக்கு என்றாள் நயனதி. நம்ம டாப்ல இருக்கிறோமான்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேருடைய மனசுல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு தான் முக்கியம் என்றார் கஜேந்திரன். வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னா எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா? திலீப் மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். இப்போ அவர் உயிரோட இருந்திருந்தா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாம அவர் முன்னாடி கூனி குறுகி நின்றுப்பேன் என்றார் கஜேந்திரன். நதிக்கும் திலீப்புக்கும் திருமணம் செய்து வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருப்பார் என நதியும் திலீப்பும் புரிந்து கொண்டனர். அந்த வாக்கு நிறைவேறதுக்கு நான் தயாரா இருக்கேன்ப்பா என்றான் திலீப். நதி, இது நான் எடுத்த முடிவு மட்டும் இல்லை, உங்க அப்பா எடுத்த முடிவும் இதுதான். நல்லா யோசிச்சு சீக்கிரமா ஒரு நல்ல பதில் சொல்லுமா என்றார் கஜேந்திரன். தலையை மட்டும் ஆட்டினாள் நதி. வாய் திறந்து பேசவில்லை. பின்பு தன்னுடைய அப்பாவை வீட்டில் விட்டுவிட்டு நதியை அழைத்து கொண்டு கிஷோரின் வீட்டில் விட செல்கிறான். நதி பின்புறமாக அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த யோசனையில் வருகிறாள். நதிக்கு பிடித்ததற்போன்று காரின் ஏசியை ஆஃப் செய்துவிட்டு கார் விண்டோவை திறக்கிறான். காற்று அவள் மீது பட்டும் படாதது போல் இருக்கிறாள். நான் கருப்பா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாவே இல்லையா என்று கேட்கிறாள் நயனதி. யாருடைய தோளோட நிறமும் யாருக்கும் பிரச்சனையே தராது. இதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு இருந்தேன், அதனால கருப்பு நிறமா இருந்துச்சு. இப்போ கண்ணை திறந்து தான் வச்சிருக்கேன், என் கண்ணுக்கு அந்த கருப்பு நிறம் தெரியல என்றான் திலீப். ஒரு நாள் என்னோட நிறத்தை உங்களால ஏத்துக்கொள்ள முடியாம போனா என்ன பண்ணுவீங்க என்றாள் நதி. அந்த நாள் வராது, வீடு வந்துடுச்சு நதி என்றான் திலீப். அவள் இறங்கி வீட்டிற்குள் சென்றாள். நடந்து கொண்டிருந்த இருட்டான பாதையில் கண்ணு கெட்டும் தொலைவு வரை வெளிச்சம் வந்திருப்பதை பார்த்து நிம்மதி அடைந்தான் திலீப். அவள் வீட்டிற்கு வரும் நேரம் கிஷோரின் அப்பா மட்டும்தான் இருந்தார். கொஞ்ச நாட்கள் என்னுடைய வீட்டில் இருந்து விட்டு வருகிறேன் என்று கிஷோரின் ஐஸ்கிரீம் கடைக்கு புறப்பட்டாள். நதி, பேக்கெல்லாம் எடுத்துட்டு எங்க போற என்று கேட்கிறான் கிஷோர். என்ன கிஷோர் இப்படி கேட்குற? நேத்து தானே சொன்னேன் என்னோட வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு என்றாள் நயனதி. அம்மா எதுவும் சொல்லலையா என்று கேட்கிறான் கிஷோர். வீட்டுல அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காங்க என்றான் நயனதி. சரி, இப்போ வீட்டுக்கு போ, நாளைக்கு கூட்டிட்டு போய் விடுறேன் என்றான் கிஷோர். இல்ல கிஷோர், என்னை இப்பவே கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடு, நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போறேன் என்றாள் நயனதி. பிடிவாதம் பிடிக்காத நதி, சொன்னா கேளு, வீட்டுக்கு போ என்றான் கிஷோர். நீ கூட்டிட்டு போய் விடுறியா இல்ல நானே போகட்டுமா என்றாள் நயனதி. உன்னோட பிடிவாத குணத்தை எப்போதான் மாத்திக்க போறேன்னு தெரியல, உள்ள வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடு, கூட்டிட்டு போய் விடுறேன் என்றான் கிஷோர். அங்கு வேலை செய்யும் ஒருவனை அழைத்து, உன்னோட அண்ணனுக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னியே, பஜார்ல தியாகராஜன் ரெஸ்டாரண்ட்ல கேட்டு பார்க்க வேண்டியது தானே என்றாள் நயனதி. அதற்கு அவன், இதுக்கு முன்னாடி அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம், அங்க வேலை செய்யறவங்களுக்கு அவரால் சம்பளம் கொடுக்க முடியலையாம் என்றான் வேலை செய்யும் நபர். கிஷோர், சந்தியா வீட்டுல இப்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் நயனதி. அவளை பார்த்து முறைக்கிறான் கிஷோர். அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை பாரு என்றான் கிஷோர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், என்னை கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடு என்றாள் நயனதி. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் நதி, நானும் உன்னை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நீ அதை மாதிரி நடந்துக்க மாட்ட என்றான் கிஷோர். நதியை அழைத்து கொண்டு சென்று பஸ் ஸ்டாண்டில் பேருந்து வரும் வரை காத்திருந்து அவளை ஏற்றி விட்ட பின்பு தன்னுடைய கடைக்கு திரும்புகிறான் கிஷோர். நதி தன்னுடைய கிராமத்தில் வந்து இறங்குகிறாள். நதி தன்னுடைய சொந்த ஊரில் காலடி எடுத்து வைத்த பின்புதான் மனதிற்குள் நிம்மதி அடைந்தவளாய் பெருமூச்சு விட்டாள். அங்கு அனைவரும் நதியை பார்த்த பிறகு, இவ்வளவு நாள் எங்கம்மா போன நதி, எப்படி இருக்கிற என்ற அனைவரும் நலம் விசாரித்தனர். என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன் என்று கூறுகிறாள் நயனதி. பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க, சரிம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா வந்து பார்க்குறேன் என்கிறார். வீட்டிற்குள் வந்தவள் தன்னுடைய அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து, தனிமை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இப்படி காலம் முழுக்க இருக்க சொன்னா கூட நான் இருந்துடுவேன் என்று கூறுகிறாள். திலீப் பூஜாவிடம் சென்று, அண்ணி எதுக்காக என் கூட சரியா பேச மாட்டீங்க? எப்பவுமே தினமும் என்கிட்ட வந்து பேசிட்டு தானே போவீங்க, ஆனா இப்போ என்னுடைய ரூம் பக்கம் கூட வரதே கிடையாது. நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாமே, நீங்களே என் கூட பேசாம இருந்தா எப்படி அண்ணி? என் மேல உங்களுக்கு கோபம் இருக்கா என்று கேட்கிறான் திலீப். நான் ஏன்பா உன் மேல கோவப்பட போறேன்? உன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு என்று அவனுடைய முகத்தை பார்க்காமல் பேசினாள் பூஜா. அண்ணி, என்னை பார்த்து பேசுங்க, நீங்க இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான் திலீப். என் மேல ஏன் கோபமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு பதில் சொல்றேன் என்றான் திலீப். பதில் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்ட இல்ல திலீப்
சரி, அப்படி என்ன பதில் சொல்றேன்னு பார்க்குறேன். அன்னைக்கு நீ பண்ணது எனக்கு எதுவுமே சரியா படல திலீப். முதல் முறையா சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேன். சந்தியா மாதிரி பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உலகம் முழுசும் சுத்தி திரிஞ்சா கூட அவ்வளவு அழகான ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொண்ணை போய் மிஸ் பண்ணிட்டியே என்றாள் பூஜா. அப்போ அவன் என் முதுகுக்கு பின்னாடி இருந்து செஞ்சதெல்லாம் சரிதான்னு சொல்றீங்களா அண்ணி என்றான் திலீப். அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கணும் திலீப், அவ உன் மேல எவ்வளவு பாசம் அன்பு அக்கறை வச்சிருக்கான்னு. அவ உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சா அதுல நீ பாஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவ டெஸ்ட் வச்சது தப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த சுச்சுவேஷன்ல சந்தியாவை தவிர எந்த பொண்ணையும் தொடமாட்டேன்னு அந்த ரவுடிங்க கிட்டன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா சந்தியா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. உன் மேல ஏன் அவளுக்கு சந்தேகம் வரப்போகுது? யோசிச்சு பாரு திலீப் என்றாள் பூஜா. நான் செஞ்சது தப்பு தான் அண்ணி. நான் ஒரு பொண்ணை ஆபத்தில் இருக்கும்போது அப்படியே எப்படி விட்டுட்டு வர முடியும்? உங்கள் தங்கச்சி அந்த நிலையில இருந்தா நான் அப்படியே விட்டுட்டு வந்தா என் தங்கச்சி ஏன் இப்படி விட்டுட்டு வந்தேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா என்றான் திலீப். கடைசியா நீ என்னதான் சொல்ல வர திலீப்? அந்த கறிக்கட்டையை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்றாள் பூஜா. ஆமா அண்ணி என்றான் திலீப். சொன்னா கேளு திலீப், கல்யாணம் பண்ணிக்கிட்டா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. அவளை கூட்டிட்டு தெருமுனைக்கு கூட போக முடியாது. 2 பேரையும் பார்த்தாங்கன்னா விமர்சனம் அவளுக்கு தான் வந்து குவியும். பாதிக்கப்பட போறது நீதான் திலீப். அண்ணி சொல்றது கேளு, உனக்கு நல்லது தான் சொல்லுவேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் மேல அக்கறை வச்சு சொல்றேன். அந்த பொண்ணு வேணாம். சந்தியாவுடைய கையில காலில் விழுந்தாவது அவளை சம்மதிக்க வைக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள் பூஜா. இல்ல அண்ணி, நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த நகர்ந்தான் திலீப். திலீப், தப்பான முடிவு எடுத்திருக்க. அண்ணி சொன்னதை எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுப்பாரு. கல்யாணம் பண்ணி முடிஞ்ச பிறகு எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிச்சுப்பாரு திலீப் என்று அவன் காதில் விழுமாறு சத்தமாக சொன்னாள் பூஜா. திலீப் புரண்டு புரண்டு படுத்தாலும் அண்ணியுடன் பேசிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப சத்தம் போட்டு ஒலிக்கிறது. குழம்பி போனான் திலீப். கல்யாணம் பண்ணிட்டு அவளை நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனா அங்கே இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? ஃபாரின் கண்ட்ரீஸில் மீட்டிங் ஏதாவது வச்சாங்கன்னா நதி எப்படி கூட்டிட்டு போக முடியும்? எல்லாருக்கும் இவ தான் என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன பேசுவாங்க? அவளை கூட்டிட்டு ஷாப்பிங் போக முடியாது, ஹோட்டலுக்கு கூட சாப்பிட போக முடியாது. அவளுக்குன்னு ஒரு பியூட்டிஷியன் போடணும். நம்ம சைட்ல இருந்து என்ன உதவி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஆனா நதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா சந்தோஷமா இருப்பாரு. நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நதியையும் என்னையும் விமர்சனம் பொருளாக வச்சு காது பட பேசினா எனக்கு வருத்தமா இருக்குமே. நதிக்கும் அது வருத்தமாக தான் இருக்கும். பூஜா அண்ணி மாதிரி தான் நதியும் யோசிச்சிருக்கா. அதனால தான் காலையில் இந்த கேள்வி கேட்டிருக்கா. இருந்தாலும் அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் அவள் நம்ம தவறாக நினச்சிப்பா. திலீப், அவசரப்படாத திலீப். இது உன்னுடைய வாழ்க்கை. நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆனா நதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுமே. இந்த உலகத்துல இல்லாம இருக்காது. ஆனா எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் அவளுடைய தோளின் நிறத்தை மாற்றி விடுவோமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவளுடைய நிறத்தை மாத்திட்டா எந்த பிரச்சனையும் வராது. அவளும் சந்தோஷப்படுவா. பூஜா அன்னிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். இருமனம் கொண்டவனாக இருக்கிறான் திலீப். இப்படி அப்படி என்று அவனது மூளை அவனை வதக்கி கொண்டிருக்கிறது. நதி தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தன்னுடைய வீட்டில் தனிமையில் அந்த இரவை கழித்தாள். மறுநாள் காலை தன்னுடைய ஊரிலிருந்து வேலை பார்க்கும் இடத்திற்கு வருகிறாள். அவள் வருவதற்கு தாமதமாகி போனது. வாசலில் நின்று கொண்டிருந்த தர்ஷன், வாங்க மேடம், மேனேஜரே வந்துட்டாரு. எனக்கு கீழே வேலை செய்யற நீ இவ்வளோ லேட்டா வர என்று கோபமாக பேசுகிறான். சார், கொஞ்சம் லாங்ல இருந்து வரேன், அதனால வரதுக்கு டைம் ஆயிடுச்சு என்றான் நயனதி. லேட் ஆகுனா எனக்கு கால் பண்ணி பர்மிஷன் கேட்கணும் என்றான் தர்ஷன். உங்க நம்பர் என்கிட்ட இல்ல சார் என்றான் நயனதி. இல்லனா கேட்டு வாங்கணும் என்றான் தர்ஷன். சாரி சார், இனிமே இது மாதிரி லேட்டா வரமாட்டேன் என்றான் நயனதி. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த மேனேஜர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். உள்ள போய் வேலையை பாரு என்றான் தர்ஷன். நம்ம பண்ண டார்ச்சருக்கு இனிமே வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா வந்து நிக்கிறா என்று மனதிற்குள் எண்ணினான் தர்ஷன். விடு, நம்மளுக்கும் ஒரு டைம் பாஸ் வேணும்ல என்று தர்ஷனும் அவனது நண்பனும் பேசிக் கொண்டிருந்தனர். கடைசி வாரம் செய்த வேலையெல்லாம் வாரத்தின் முதல் நாள் சரிபார்க்கப்படும். அந்த கம்பெனியில் 2 குழுக்கள் மட்டுமே வேலை செய்கிறது. ஒரு குழு தர்ஷனுக்கு கீழும் மற்றொரு குழு தர்ஷனின் நண்பனுக்கு கீழும் வேலை செய்கிறது. தர்ஷனுக்கு கீழ்தான் நதி வேலை செய்து கொண்டிருக்கிறார். முதல் குழுவின் ஃபைல்கள் அனைத்தையும் பார்த்து முடித்த பின்பு அந்த கம்பெனியின் ஓனர், என்னப்பா வேலை செய்றீங்க? ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒன்று திருப்தியா இருக்கும்னு பாக்குறேன். ஒன்னும் இல்ல, எல்லாம் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க என்றார் ஓனர். இவருக்கு என்ன வேலை இருக்கு? ஏசி ரூம்ல உட்காந்துட்டு போயிடுறாரு. வேலை செய்யற நமக்கு தானே கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு வாரமும் புதுசா கேட்டா எங்க போறது என்று முணங்கினான் தர்ஷனின் நண்பன். அதை விடு மச்சி, அடுத்து என்னோட டீம் தான் பார்க்க வருவாரு. உன் டென்ஷன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த பொண்ணோட ஃபைலை அடியில வச்சிருக்கேன், கடைசியா வச்சு செய்வாரு. வேலையை விட்டு போன்னு சொன்னாலும் சொல்வாரு. அது கண்ணை கசக்கிட்டு நிற்கும் பாரு, அப்படியே பேரானந்தமா இருக்கும். எல்லார் எதிர்க்கையும் அசிங்கப்படுறத நானும் பார்க்க தானே போறேன். நடக்க போற விபரீதம் தெரியாம எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா பாரு. அவ சிரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்றான் தர்ஷன். நதியை அழைத்து ஒரு பெண், நதி, உன்னை பார்த்துதான் தர்ஷன் சார் ஏதோ பேசிட்டு இருக்காரு என்றாள். தர்ஷனை திரும்பி பார்க்காமல், அவனுக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது
என்றாள் நயனதி. என்னங்க இப்படி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிட்டீங்க? அவர் நம்ம மேனேஜருங்க என்றாள் அந்த பெண். எதை வச்சு அவனை மேனேஜர்னு சொல்ற? அவன் ஃபைல் எடுத்து பாத்தியா என்று கேட்கிறாள் நயனதி. அச்சச்சோ, மேனேஜர் ஃபைல் எடுக்க கூடாது, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் என்றாள் அந்த பெண். என்ன பண்ணிடுவான்? மிஞ்சி போனா திட்டுவான், பழி வாங்குறன்ற பேர்ல டீ வாங்கிட்டு வர சொல்லுவான், வேற என்ன பண்ண முடியும் அவனால என்றாள் நயனதி. அது என்னமோ சரிதான், என்னையும் டீ வாங்க சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா இது மட்டும் ஓனருக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அவன். சரி, ஃபைலை பார்த்தேன்னு சொன்னியே, அதை பத்தி சொல்லு என்றாள் அந்த பெண். பேசிக் கான்செப்ட் கூட ஒழுங்கா இல்ல, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்றான் நயனதி. எனது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இந்த மிஸ்டேக் எல்லாம் ஓனர் மன்னிக்கவே மாட்டாரே. நான் இதை போய் சொல்லிட்டு வந்துடுறேன், செக் பண்றதுக்குள்ள அவர் மாத்திடுவார்ல என்றாள் அந்த பெண். கொன்னுடுவேன், ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. டீ வாங்க அனுப்புறான்ல, பழி வாங்க வேண்டாம் என்றாள் நயனதி. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த டீம் எதிர்க்க மேனேஜரை திட்டுவாங்கல்ல, நல்லா இருக்காதுல்ல என்றாள் அந்த பெண். அந்த டீம் எதிர்க்க தானே நீயும் திட்டு வாங்கின, அப்போ அசிங்கம் தெரியலையா? அது தப்புன்னு அவனுக்கு தெரியலல்ல, அமைதியாயிரு என்றாள் நயனதி. ஓனர் தர்ஷனின் டீம் அருகே வருகிறார். ஸ்டாஃப் ஃபைல் அப்புறமா பாக்குறேன், தர்ஷன் ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபைலை கொடு என்றார் ஓனர். மாட்னாண்டா மகேஷ் என்ற மனத்திற்குள் நினைத்து கொண்டு தர்ஷனின் ஃபைலை எடுத்து ஓனரிடம் நீட்டுகிறாள். என்ன மச்சி, உள்ள அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்றான் தர்ஷனின் நண்பன். மச்சி, என கடைசியா ஒரு முறை பாத்துக்கோ என்றான் தர்ஷன். ஏண்டா, என்ன ஆச்சு என்றான் தர்ஷனின் நண்பன். எப்பவும் மேனேஜர் ஃபைலை கடைசியா தானே பாப்பாரு, நதி ஃபைலை பார்த்துட்டு அப்செட் ஆயிட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்ப ட்விஸ்ட் வைப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா என்றான் தர்ஷன். உன்னோட ஃபைலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க போறாரு, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ற மச்சி என்றான் தர்ஷனின் தோழன். என்னோட ஃபைலுக்கு அப்புறம் யாரோட ஃபைலும் எடுக்க மாட்டாருடா என்றான் தர்ஷன். ஏண்டா என்றான் தர்ஷனின் தோழன். மச்சி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். போன வாரம் ஃபுல்லா நான் வேலை எதுவும் செய்யவே இல்லை. என் ஆளுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுட்டாங்க. அவ கூட ஜாலியா வெளியே சுத்திட்டு இருந்தேன். போன மாசம் முடிச்ச ஒர்க்கோட ஃபைல் தான் இப்போ சார் கிட்ட இருக்கு என்றான் தர்ஷன். அடப்பாவி, உனக்கு ஆள் இருக்கா? சொல்லவே இல்ல என்றான் தர்ஷனின் தோழன். அதான் இப்போ முக்கியம், தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லுடா, அவளோட எதிரில் என்னோட மானமே போக போகுது என்று புலம்பினான் தர்ஷன். தர்ஷன், உங்க சிஸ்டம் செக் பண்ணலாமா என்றார் ஓனர். கண்டிப்பா சார், நானே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லி சிஸ்டமை ஓபன் செய்து காட்டுகிறாள் நயனதி. டேய், உன் லேப்டாப்போட பாஸ்வேர்டு அந்த பொண்ணுக்கு எப்படா தெரியும் என்றான் தர்ஷனின் தோழன். அதான்டா எனக்கும் தெரியல, எனக்கு வர கோவத்துக்கு அவளை இங்கேயே கழுத்து நெரிச்சு கொன்னுடணும் போல தோணுது என்றான் தர்ஷன். போன மாசம் சக்சஸ் ஆன ரிப்போர்ட் ஃபைல் மாதிரி இருக்கு தர்ஷன், நானும் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்க கவனம் வேலை மேல இல்ல என்றார் ஓனர். இது எனக்கு தெரியாம போச்சே என்ற மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நதி. தர்ஷனின் ஃபைலை பார்த்த ஓனர் நதியை பார்த்து, உங்க மேனேஜர் வேலை செய்யறாரா இல்லையா என்று கேட்கிறார். போயும் அவகிட்டயா கேட்கணும், பழி வாங்குறோன்ற பேர்ல என்ன செய்ய போறான்னு தெரியலையே என்ற மனதிற்குள் நினைத்தான் தர்ஷன். நதி ஓனரை பார்த்து, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், தர்ஷன் சார் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, ஒருவேளை அவரோட ஃபைல் மிஸ் ஆகிட்டு இருக்கலாம் என்றாள் நயனதி. அதை நீதானமா சொல்ற, உங்க மேனேஜர் வாய் திறந்து சொல்லலையே என்றார் ஓனர். டேய் தர்ஷன், என்னடா வாய் மூடிட்டு இருக்க, ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளி என்றான் தர்ஷனின் நண்பன். ஆமாங்க சார், இங்க தான் ஃபைல் வச்சிருந்தேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல என்றான் தர்ஷன். ஆஃபீஸ்ல வச்ச ஃபைல் எப்படி மிஸ் ஆகும் தர்ஷன் என்றார் ஓனர். சார், அவன் வீட்லயும் போய் ஆஃபீஸ் வேலை தான் சார் பாப்பான், ஒருவேளை வீட்டுல கூட வச்சிட்டு இருப்பான் சார் என்றான் தர்ஷனின் தோழன். உங்களோட அஜாக்கிரதைக்கு நான் பொறுப்பு வைக்க முடியாது, இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சு என் டேபிள்ல வைக்கணும் என்று சொல்லிவிட்டு ஓனர் அங்கிருந்து சென்றார். நம்ம ஃபைல் எல்லாம் பார்க்காம போறாரு என்று நதியுடன் வேலை செய்யும் பெண் கேட்டாள். நீ சும்மா இரு, நான் பாதி கூட முடிக்கல, நம்ம ஃபைல் எல்லாம் பார்த்தா டீமை கலாய்ச்சிருவாரு, அந்த டீமுக்கு போறியா என்ன என்றாள் நயனதி. அச்சச்சோ, வேணாம், பாவம் தர்ஷன் சார் தான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு என்றாள் அந்த பெண். இல்லாத ஃபைலை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன், இன்னைக்கு என் வேலை போக போகுது, அது மட்டும் உறுதியா தெரியுது என்று புலம்புகிறான் தர்ஷன். இப்படி புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல தர்ஷன், மேனேஜர் எப்படியும் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பிடுவாரு, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு, உட்கார்ந்து ஒர்க் பண்ணா முடிச்சிடலாம் என்றான் தர்ஷனின் நண்பன். 6 நாள் செய்ய வேண்டிய வேலையை எப்படி ஒரே நாள்ல செய்ய முடியும் என்றான் தர்ஷன். அதான் உங்க டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா முடிக்கலாம் என்றான் தர்ஷனின் தோழன். சார் சொல்றதும் கரெக்ட் தான், நாங்க ஹெல்ப் பண்றோம் சார். நதி மட்டும் பேசவில்லை, மற்ற இருவரும் தர்ஷனுக்கு உதவி செய்வதாக சொன்னார்கள். என்கிட்டயும் என் டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் உதவி எதிர்பார்க்காத, நான் சொன்னாலே என் டீம் மெம்பர்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க, அது உனக்கே தெரியும் என்று விடை பெற்று சென்றான் தர்ஷனின் நண்பன். அனைவரும் வேலை செய்ய உட்கார்ந்தனர். அனைவருடைய முழு கவனமும் வேலையின் மேல் இருந்தது. விரைவாகவும் கவனம் சிதறாமலும் வேலை செய்தனர். இதை பார்த்த மற்றொரு டீமுக்கு வினோதமாக இருந்தது, பொறாமையாகவும் இருந்தது. இவர்கள் சொன்னது போன்று வேலையை முடித்து ஈவினிங்குள்ள ஃபைலை ஓனரிடம் ஒப்படைத்து விடுவார்களோ என்ற சந்தேகம் வந்தது. 2 டீமுக்கும் இடையே பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் அன்று மட்டும் அவர்களின் கவனத்தை சிதறுவதற்காக தர்ஷனின் நண்பனின் டீமில் இருந்து ஒருவன் வந்து நதியிடம் பேச்சுவார்த்தை கொடுத்தான். நியூ ஜாயினிங்கா, இப்பதான் உங்களை ஆபீஸ்ல பாக்குறேன் என்றான் அந்த நபர். எஸ் சார்,
ஃப்ரைடே தான் ஜாயின் பண்ணேன் என்றாள் நைல்நதி. ஓ அப்படியா? என்ன சார் நல்லா சொல்லாதீங்க. என்னுடைய பேர் நவீன். நீங்க நவீன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். உங்க நேம் சொல்லவே இல்ல என்றான் நவீன். என் பேரு நதி என்றாள் நைல்நதி. நைஸ் நேம். நம்ம 2 பேரோட நேமும் என்ல தான் ஸ்டார்ட் ஆகுது என்றான் நவீன். ஒருவர் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மிடம் வந்து பேசினால் அவர் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற பொது அறிவோடு அங்கு செயல்பட்டாள் நதி. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை தர்ஷன் அவர்களை கடந்து செல்லும் பொழுது பார்த்தான். கம்பெனிக்காக வேலை செய்கிறார்கள் என்றால் திட்டிவிட்டு சென்றிருப்பான். ஆனால் தனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதால் எதுவும் பேச முடியாமல் கடந்து சென்றான். ஆனால் அவனது மனதிற்குள் கண்டிப்பா இவன் நமக்கு உதவி செய்ய மாட்டான். டீம் மெம்பர்ஸ் கிட்ட உதவி எதிர்பார்க்கறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் முடிப்போம். முடியாத பட்சத்துல எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தான். தர்ஷன் தன்னை பார்த்து கொண்டே செல்வதை பார்த்தாள் நதி. அவன் முகம் மாறுபட்டிருப்பதையும் கவனித்தாள். நவீன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை முடிச்சுட்டு பேசலாம். தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் நதி. ஓகே நதி, நீங்க வேலை பாருங்க என்று அங்கிருந்து நகர்ந்தான் நவீன். தர்ஷன் தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து யாரிடமும் பேசாமல் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் அப்படி வேலை செய்து இதுவரை யாரும் பார்த்ததில்லை. நதி இருக்கும் இடத்தில் தர்ஷனின் மொபைல் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. மொபைலின் சத்தம் கேட்டு எடுத்து பார்க்கிறாள். யாரோ விடாமல் அழைத்து கொண்டே இருக்கின்றனர். அவனுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு அவன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறாள். அருகில் யாரோ வந்திருப்பதை உணர்ந்து முகத்தை கூட பார்க்காமல், தயவு செஞ்சு என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க என்று அவன் சொன்னவுடன் திரும்பி வந்து விட்டாள் நதி. அழைப்பு பலமுறை வந்ததால் நதியே அந்த அழைப்பை அட்டன் செய்கிறாள். ஹலோ என்றாள் நதி. எதிர்முறையிலிருந்து யார் நீங்க என்று கேட்கப்படுகிறது. நான் தர்ஷன் சாரோட டீம்ல ஒர்க் பண்றேன். என்னோட பேர் நதி. சார் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க என்கிறாள் நதி. தர்ஷனோட மொபைல் உங்ககிட்ட எப்படி வந்தது என்று கேட்கிறாள் அந்த பெண். அது தெரியல, கால் வந்துட்டே இருந்ததுனால நான் அட்டன் பண்ணேன் என்றாள் நதி. அப்படியா, சரிங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் எதிர்மறையில் உள்ளவள். அன்று மாலை 4 மணி. வேலையை 2ஆக பிரித்து காலையிலிருந்து வேலை செய்தனர். முதல் பகுதியை தனியாக இருந்து தர்ஷன் முடித்தான். எப்படியும் வேலையை முடித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்து முடித்து குறை வைத்துள்ள வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக டீம் மெம்பர்ஸ் இருக்கும் இடத்திற்கு செல்கிறான். இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் உங்க மேனேஜர் சார் கிட்ட கொடு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா என்று கேட்கிறாள் நதி. என்றாள் அந்த பெண். இப்போ கொடுத்துட்டு வந்து எப்படி கெத்து காட்டிட்டு வரேன்னு பாரு என்றாள் அந்த பெண். கிஷோரின் வீட்டில், கிஷோர் கிளம்புடா, திலீப் வீட்டுக்கு போய் நதிக்கு மாப்பிள்ளை கேட்டுட்டு வரலாம். அப்பா கூட கிளம்பிட்டாரு, நீ தான் இன்னும் கிளம்பாம இருக்க என்றாள் கிஷோரின் அம்மா. அம்மா, நீங்க ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன் என்றான் கிஷோர். இப்போ நீ வரியா இல்ல நாங்க மட்டும் போயிட்டு வரட்டுமா என்று கேட்கிறாள் கிஷோரின் அம்மா. கிஷோரின் வீட்டில் அம்மா அப்பா இருவரும் திலீப்பின் வீட்டிற்கு சென்று மாப்பிள்ளை கேட்க போக வேண்டும் என்று புறப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அம்மா சொன்னா கேளுங்கம்மா, அவ்வளோ பெரிய வீட்டில் நமக்கெல்லாம் மரியாதை கிடைக்காது. நீங்க போய் அசிங்கப்பட்டு திரும்ப வர வேண்டாம் என்றான் கிஷோர். அது எப்படி கிடைக்காம போயிடும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த நதிக்கிட்ட மட்டும் சொல்லாம இரு. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் என்றாள் கிஷோரின் அம்மா. எங்க போய் முடிய போகுதோ தெரியல. நீங்க ஏதாவது செய்யுங்க. ஆனா என்ன மட்டும் எங்கேயும் வர சொல்லாதீங்க. நதி கேட்டா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன இடத்துல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு புலம்பிட்டு இருக்க கூடாது என்றான் கிஷோர். என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் தான் எல்லாத்தையும் முன்ன நின்று செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடா இப்படி கலட்டி விடுற என்றாள் கிஷோரின் அம்மா. நதிக்கு பிடிக்காத விஷயத்துல முன்னால இருந்து செஞ்சா அவ எப்படி சந்தோஷப்படுவா? அவ சந்தோஷப்படுற விஷயத்த தான் செய்ய முடியும் என்றான் கிஷோர். ஒரு நாள் பாரு, அந்த வீட்டுல நம்ம நதி மகாராணி மாதிரி வாழ போறா என்றாள் கிஷோரின் அம்மா. நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் என்று கிஷோர் புறப்பட்டு சென்று விட்டான். கிஷோரின் அம்மா அப்பா இருவரும் திலீப்பின் வீட்டிற்கு செல்கின்றனர். நதி வேலை செய்யும் அலுவலகத்தில் 3 பேர் சேர்ந்த 2ஆம் பகுதி முடிந்த பின்பு நதி அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்து தர்ஷனிடம் ஒப்படைக்க சொல்கிறாள். தர்ஷன் அந்த ஃபைலை வாங்கி பார்க்கிறான். எல்லாம் சரியாக இருந்தது. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப நன்றி என்றான் தர்ஷன். நன்றி எனக்கு சொல்லாதீங்க சார். அதுல அதிகமா வேலை செஞ்சது நதிதான். லஞ்ச் சாப்பிடாம கூட உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருந்தா. மேனேஜர் வந்துட்டாரு, போய் கொடுத்துட்டு வாங்க என்றாள் அந்த பெண். என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். என்ன ஃபைல் கிடைச்சிருச்சா என்றார் ஓனர். கிடைச்சிடுச்சு சார் என்றான் தர்ஷன். தர்ஷன் எல்லா ப்ராசஸையும் முடித்துவிட்டு வெளியே வருவதற்கு நேரமாகிவிட்டது. நேரமானதால் அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டனர். அவன் வெளியே வந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. நதி பேருந்து நிலையத்தில் தான் இருப்பாள் என்று சொல்கிறான். அவள் அங்கு பேருந்துக்காக காத்திருந்தாள். தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு எப்படி அவளிடம் சென்று பேசுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு பேருந்து கடந்து செல்லும் பொழுது அங்கிருந்த அனைவரையும் அழைத்து சென்று விட்டது. நதி மட்டும் தனியே நின்று கொண்டிருக்கிறாள். தர்ஷன் பேருந்து நிலையத்தை நோக்கி செல்கிறான். அவன் தன்னை நோக்கி வருவதை கவனிக்கிறாள் நதி. இவர் எதுக்கு இங்க வராரு? ஒருவேளை ஃபைல்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்குமோ என்று நதி யோசித்துக் கொண்டிருக்கிறாள். அவன் தலைமுடியை நீவிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து இறுதியில் அவளிடம் சாரி நதி என்று கேட்கிறான். எப்பா, நீங்க ஏதோ என்ன திட்டதான் வரீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன் என்றாள் நதி. அவன் சிரித்துவிட்டு, நதி ஒரு கப் காஃபி ஃப்ரெண்ட்லியா கேட்குறேன்
மேனேஜர் கேட்டு வர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க என்றான் தர்ஷன். இல்ல சார், அது வந்து என்று அவள் இழுத்து கொண்டே இருக்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் என்றான் தர்ஷன். என்று சொல்லிவிட்டு போனாள் நயன்லதி. இருவரும் அருகில் உள்ள காஃபி ஷாப்புக்கு செல்கின்றனர். டயானா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க என்றாள் நயன்லதி. அச்சச்சோ, இருந்த டென்ஷன்ல அவளை மறந்துட்டேன் என்று தன்னுடைய பேக்கிற்குள் கையை விட்டு தேடுகிறான். அவனின் கைபேசியை எடுத்து மேஜையின் மீது வைக்கிறாள். இன்னைக்கு ஃபுல்லா என்னோட டேபிள் மேலதான் இருந்துச்சு. நிறைய முறை விடாம ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்ககிட்ட கொடுக்க எடுத்துட்டு வந்தேன். நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சத்தமா சொல்லிட்டீங்க. எல்லாரும் என்னையே பார்த்தாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன் என்றான் நயன்லதி. சாரி என்றான் தர்ஷன். ஒர்க் முடிஞ்சு போகும்போது கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதான் நாளைக்கு காலையில் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு டயனா செம கோவத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற பேசிட்டேன் என்றான் நயன்லதி. நான் பார்த்துக்கிறேன் நதி, அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, சொன்னா புரிஞ்சுப்பா என்றான் தர்ஷன். ஆமாம், என்னோட லேப்டாப் பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் தர்ஷன். நான் என்னோட டேபிள் மேலே ரஃப் ஒர்க்குக்காக ஒரு பேப்பரும் பெண்ணும் கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீங்கள் ஏதோ ஒரு வேலையாக என் டேபிளுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த பேப்பரை பார்த்தேன். பேப்பர் ஃபுல்லாக கார்த்திகான்னு எழுதி வச்சுருந்தீங்க. ஃப்ரைடே எல்லாரும் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கேட்டால் மண்டே ஓனர் எல்லாத்தையும் செக் பண்ணுவார்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை. சரி, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு உங்கள் லேப்டாப்பை எடுத்து கார்த்திகான்னு பாஸ்வேர்ட் போட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே சரியா இருந்துச்சு. நான் இன்ட்ரடக்ஷனில் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நானே கிரியேட் பண்ணி விட்டேன் என்றாள் நயன்லதி. அடி பாவி, இதெல்லாம் கூட பண்ணுவியா என்றான் தர்ஷன். ஆனா இன்னைக்கு காலையில மனசு கேட்கல. அந்த டீமை செக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஃபைலை உங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போய் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து குடிச்சிட்டேன். நீங்க பண்ணது மட்டும் சரியா? எல்லாருக்கும் முன்னாடியும் எத்தனை முறை அசிங்கப்படுத்திருக்கீங்க. கடைசியில இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. போன மாசத்தோட ஃபைலை எடுத்து தேதியை மட்டும் மாத்தி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள் நயன்லதி. இன்றைக்கு நடந்தது எல்லாவற்றையும் நினைத்து இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காஃபி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபைலெல்லாம் நாளைக்கு செக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்றான் தர்ஷன். அச்சச்சோ, என்ன சொல்றீங்க? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே என்றாள் நயன்லதி. அவளின் நிறம் பேசும். இந்த தொடருக்கு நீங்க கொடுத்திருக்கிற சப்போர்ட்க்கு ரொம்பவே நன்றி. அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. அடுத்த பகுதியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.